வணக்கம். நீங்க தங்கம் வாங்க போறீங்களா? அப்போ உங்க மனசுல வர முதல் கேள்வி என்ன? நம்ம வாங்குறது சுத்தமான தங்கம் தானா? கேடிஎம், ஹால்மார்க்கிங்னு நிறைய வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க இந்த விளக்கத்துல தங்கத்தோட தூய்மை பத்தி இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் நம்ம தீர்த்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு தங்கம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துக்கு அந்த தங்கம் உண்மையிலே தூய்மையானதுதான்னு எப்படி உறுதியா நம்புறது? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான கேள்விதான் இல்லையா? இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு விடை கண்டுபிடிக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதாவது இந்த ஹால்மார்க்கிங் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தங்கம் வாங்குறவங்களோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு முதல்ல பார்க்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நகைக்கடைக்காரரும் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில நகைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால வாங்குறவங்களுக்கு தங்கத்தோட தூய்மையை பத்தி எந்த ஒரு கேரண்டியும் இல்லாம ஒரு பெரிய குழப்பத்திலே இருந்தாங்க. முன்னாடிலாம் கேடிஎம் தங்கம்னு ஒன்னு புழக்கத்துல இருந்துச்சு. அதுல என்ன பிரச்சனைனா காட்மியம்னு ஒரு உலோகத்தை வச்சுதான் நகைய பத்த வைப்பாங்க. இதனால 22 கேரட் தங்கம்னு சொல்லி வாங்கின நகையை உருக்கினா அதோட தரம் குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம இது செய்யற கைவினைஞர்களுக்கும் நகைய போடுறவங்களுக்கும் கூட உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரிஞ்சதும் BIS இத மொத்தமா தடை பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இருக்கிற ஹால்மார்க் தங்கத்துல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல காட்மியம் இல்ல, தூய்மைக்கு 100% கேரண்டி. அதனாலதான் இது இப்போ இந்தியாவோட கட்டாய தரமா இருக்கு. அப்ப இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? அதுதாங்க BIS ஹால்மார்க்கிங், தூய்மைக்கான ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவாதம். வாங்க இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், சுருக்கமா BISன்னு சொல்லுவாங்க. அவங்க ஹால்மார்க்கிங்க்கு ஒரு சிம்பிளான விளக்கம் கொடுக்கறாங்க. ஒரு நகையில தங்கம் எவ்ளோ சதவீதம் இருக்குன்னு ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சு அதை அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யறதுக்கு பேர் தான் ஹால்மார்க்கிங். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வாங்குறது பக்கா சுத்தமான தங்கம்னு அரசாங்கமே ஒரு சீல் வச்சு கொடுக்கற மாதிரி தான். சரி, இந்த ஹால்மார்க்கிங் திட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் மக்களை கலப்படத்திலிருந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, நகை செய்றவங்க சட்டப்படி சரியான தரத்தை கண்டிப்பா கடைபிடிக்க வைக்கணும். மூணாவது, இந்த நம்பகத்தன்மை மூலமா இந்தியாவை உலகத்திலேயே ஒரு முக்கியமான தங்கச்சந்தையா மாத்தணும். சரி, இப்போ நாம ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் போதும். ஒரு நகைய கையில எடுத்தா அதுல இருக்கிற ஹால்மார்க் அடையாளங்களை எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிறதுன்னு கத்துக்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஈஸி தான். நீங்க வாங்குற ஒவ்வொரு ஹால்மார்க் நகையிலையும் இந்த 4 அடையாளங்கள் கண்டிப்பா இருக்கும். முதல்ல BIS-ஓட அந்த முக்கோண சின்னம், இதுதான் கவர்மெண்ட் அப்ரூவல். ரெண்டாவது 22K916ன்னு போட்டிருக்கோம், இது அதோட தூய்மையை குறிக்குது. மூணாவது, எந்த சென்டர்ல இதை டெஸ்ட் பண்ணாங்கன்றதுக்கான ஒரு சின்னம். கடைசியா 4வதா, நீங்க எந்த கடையில வாங்குறீங்களோ அந்த நகைக்கடையோட தனிப்பட்ட அடையாளம். இந்த 4ம் இருந்தாதான் உங்க தங்கத்துக்கு முழுமையான உத்தரவாதம். இப்போ அந்த 22K916ல இருக்கிற 916னா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது ரொம்ப சிம்பிளுங்க. 916னா அந்த நகையில 91.6% சுத்தமான தங்கம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு 100 கிராம் நகை வாங்குனீங்கன்னா அதுல 91.6 கிராம் சுத்தமான தங்கம் இருக்கும். அதே மாதிரி தான் 18 கேரட் நகையில 18K750, அதாவது 75% தங்கம். 14 கேரட்னா 14K585, அதாவது 58.5% தங்கம். இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன முத்திரைகள் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா இது வெறும் ஒரு அடையாளம் மட்டும் இல்ல, இது ஒரு கட்டாயமான சட்டத்தோட சக்தி. இது எப்படி நம்ம எல்லாரையும் பாதுகாக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். இந்த தேதிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஜூன் 1, 2021. அன்னைக்கு தான் நம்ம இந்திய அரசாங்கம் இனிமேல் விக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் ஹால்மார்க்கிங் கட்டாயம்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இது வெறும் ஒரு யோசனையே இல்ல, இது சட்டம். அதனால இனி நீங்க வாங்குற தங்கம் நிச்சயம் பாதுகாப்பானது தான். கடைசியா ஒரு வாடிக்கையாளரா உங்க உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளையும் முழு நம்பிக்கையோட வாங்க முடியும். இத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமரா நீங்க வாங்கின நகையோட தூய்மையில உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட நீங்களே அதை எடுத்துட்டு போய் BIS அங்கீகாரம் கொடுத்த எந்த ஒரு ஹால்மார்க்கிங் சென்டர்லயும் ஒரு சின்ன கட்டணம் கட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுடைய முக்கியமான உரிமை. யோசிச்சு பாருங்க, நம்மளோட விலை மதிப்பற்ற ஒரு சொத்துக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன முத்திரை இவ்ளோ பெரிய நம்பிக்கையையும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குது. அப்போ ஒரு நம்பகமான தரம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய சக்தின்னு இதுவே நமக்கு உணர்த்துது இல்லையா?